மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்தலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் நண்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356245 மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்தில் உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. பல பேருடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த விந்து முந்துதலுக்குரிய பாவிக்கின்ற இந்த கிரீம் வகைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கிரீமுகளை எவ்வாறு பாவிப்பது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். ஒரு வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் இவற்றை பாவிக்க வேண்டாம். அதே நேரத்திலே போனவர் நான் சொன்னது போல வெளியூர் மொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிற கிரீமுகளை ஃபார்மசிகளிலே கடைகளில் வேண்டி பாவிக்க வேண்டாம். அதில் என்ன எழுதி இருக்கின்றது கூட எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எனவே இந்த கிரீமுகளை பூசுகின்ற போது நான் இது கம்ப்ளீஷன் சேக்குன்னு சொல்ல முற்று பெறுவதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். எவ்வாறு இந்த கிரீமுகளை பாவிப்பது என்று நான் உங்களுக்கு இப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக ஒரு செய்கையின் மூலமாக உங்களுக்கு சொல்லி காட்டப் போகிறேன். அதாவது என்ன செய்யணும் என்றால், நீங்கள் அந்த டியூபை எடுத்து உங்களுடைய கைகளை 3 தரம் சவர்க்காரம் போட்டு கழுவுங்கள். 3 தரம் சவர்க்காரம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் மைல் சோப்பை தான் சொல்லுவோம், சாதாரணமாக சொல்லுவோம் பேபி சோப் என்று சொல்லுவோம், மைல் சோப். கைகள் கழுவி போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மலசல கூடத்துக்கு சென்று உங்களுடைய முன் தோலை, அதாவது ஃபோஸ்கின் என்று சொல்லுவோம், எங்களுடைய ஆண்குறியில் இருக்கின்ற அந்த முன் தோலை நல்லாக பின்னுக்கு இழுத்து போட்டு அந்த ஆண்குறியையும் கட்டாயமாக 3 தரம் இந்த பேபி சோப் எனப்படுகிற மைல் சோப் மென்மையான சவர்க்காரத்தை போட்டு கழுவுங்கள். அதற்காக மிகவும் பாரதூரமான, அதாவது உங்களுக்கு தெரியும் சில பேர் பார்ப்பார்கள் கூடுதலாக தூய்மையை பெறுவதற்காக நாங்கள் உடுப்பு துவைக்கின்ற சவர்க்காரங்களை பாவிக்கலாம். அவை எல்லாம் கூடவே கூடாது. என்ன சோப் பாவிக்கணும்? மயில் சோப். எங்கள் நாட்டிலே அதை நாங்கள் பேபி சோப் என்று சொல்வோம். மயில் சோப்பை நீங்கள் பாவிக்க வேண்டும். எனவே இந்த முன் தோலை நன்றாக பின்னால் இழுத்த பிற்பாடு அந்த இடத்தை நன்றாக 3 தரம் உங்களுடைய ஆண்குறியினுடைய தோலை பின்னால் இழுத்து ஆண்குறியை நன்றாக சவர்க்காரம் போட்டு 3 தரம் கழுவ வேண்டும். முக்கியமாக யோசிச்சுக்கொள்ளுங்கள், நீங்கள் எங்கு சுத்தம் பேணப்படாவிட்டால் பாரதூரமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். அந்த உங்களுடைய ஆண்குறியினுடைய முன் பகுதியிலே உங்களுக்கு கிருமி தொற்று அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், அல்லது அரிப்பு ஏற்படலாம், அல்லது ரேஷ் வரலாம், எரியலாம், இப்படி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நன்றாக 3 தரம் சவர்க்காரம் போட்டு கழுவ வேண்டும். கழுவின பிற்பாடு நன்றாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும். எனவே சிறுநீர் கழித்த பிற்பாடும் மீண்டும் ஒரு முறை சவர்க்காரத்தை போட்டு நன்றாக உங்களுடைய ஆண்குறியை சுத்தம் செய்யுங்கள். அதன் பிற்பாடு உங்களுக்கு தரப்பட்ட அந்த கிரீமை நீங்கள் டியூபை உடைத்து அதன் பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சிரிஞ்சை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஊசி என்ன நாங்கள் பாவிக்கின்ற ஊசி. இந்த ஊசியில இருக்கின்ற இந்த நீரிலை அப்படியே நீங்கள் கலட்டி விட வேண்டும். கவனியுங்கள், அதை கலட்டி விடுங்கள். கலட்டி விட்ட பிற்பாடு அந்த கிரீமை பிடியுங்கள். கிரீமினுடைய வாய்ப்பகுதியை பிடித்து இந்த சிரிஞ்சை அந்த கிரீமினுடைய வாய்ப்பகுதியிலே வைத்து 0.3 ml மில்லி என்று சொல்லுவோம். அதாவது 3 மார்க், சின்ன மார்க் இருக்கிறது 3, அது மட்டும் நீங்கள் இழுக்க வேண்டும். இதிலே 3, இந்த இடம் 0.5 மில்லி, இது 1 மில்லி, இந்த 0.3 மில்லி என்று சொல்லப்படுகின்ற இந்த சின்ன சின்ன கருத்த கோடுகள் 3 மட்டும் அந்த கிரீமை சிரிஞ்சிலே எடுக்க வேண்டும். எடுத்த பிற்பாடு உங்களுடைய ஆண்குறி இப்படித்தான் இருக்கு. சரியா? என்ன செய்ய வேண்டும், இந்த ஆண்குறியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முன் தோலை பின்னால இழுத்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும், இதிலே அந்த சிறுநீர் வெளியேறுகின்ற துவாரத்திலே வைத்து, அவசரப்பட வேண்டாம், இல்லாட்டி வெளியிலே போய்விடும், வைத்து நன்றாக இந்த சிரிஞ்சை அப்படியே அந்த சிறுநீர் வெளியேறுகின்ற துவாரத்திலே அப்படியே அமழ்த்துங்கள்.
சரியா அமுழ்த்தின பிற்பாடு ஒரு 5 to 10 நிமிடங்கள் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த கிரீம் அல்லது அந்த ஆயின்மெண்ட் உள்ளுக்குள்ளே, அதாவது எங்களுடைய ஆண்குறியினுடைய சிறுநீர் துவாரத்துக்குள்ளே செல்ல மாட்டோம். எனவே சாதாரணமாக 10 to 20 நிமிடங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவ்வளவு நேரமும் ஒரு கணவர் போய் ஒரு ஆண் போய் இந்த டாய்லெட்லே அல்லது மலசல கூடங்களில் இருக்கின்ற போது உள்ள இருக்கிற மனைவிக்கோ அல்லது பெண் துணைக்கோ சில நேரங்களில் சந்தேகங்கள் வரலாம் என்றபடியாக நாங்கள் 5 to 10 நிமிடங்கள் மட்டும் அப்படியே இருக்க வேண்டும். அதன் பிற்பாடு ஒரு 2 to 3 மணித்தியாலத்திற்குள் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்னவையும் குறைந்து விடும். அதன் பிற்பாடு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனைவியினோ பெண் துணையினோ நீங்கள் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியும். எனவே இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், என்ன ஆராய்ச்சி நான் சொன்னேன் 1994 பிற்பாடுதான் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் வந்தது, பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் வந்தது. எல்லா புத்தகங்களும் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சில இடங்களில் நான் முதலிலே போன நிகழ்ச்சியில் சொன்னேன், மனநிலையும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எனவே நான் இப்படி ஒரு கிரீமை பாவித்தேன், அதன் பிற்பாடு எனக்கு இந்த பிரச்சனை சரி வரும் என்று சொல்லி பல ஆண்கள் தங்களுடைய மனசுக்குள்ளேயே தங்களுடைய மனதை தேற்றிக் கொள்ளுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக அவர் மனது ரீதியாக அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அதன் மூலமாக தன்னுடைய ஆண் துணை பெண் துணையுடன் அவர் நல்ல சந்தோஷமாக இருப்பார். அதே நேரத்தில் இதிலே நீங்கள் கட்டாயமாக இதை உங்களுடைய மனைவிக்கோ அல்லது பெண் துணைக்கோ கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவித்தீர்கள் என்றால் அவருடைய ஆதரவு சப்போர்ட் கூட இருக்கும். உங்களுடைய மனைவி கூட உங்களுடைய ஆண்குறியினுள்ளே இந்த கிரீமை அவர் செலுத்த முடியும். அதில் ஒரு விதமான சங்கடங்களோ ஒரு விதமான பிரச்சனைகளோ அங்கு இருக்க போவது கிடையாது. என்றாலும் கூட சில இடங்களிலே சில குடும்பங்களிலே பலதரப்பட்ட தகராறுகள் ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று காலையில் கூட சரியாக 4 மணிக்கு எழும்பி நான் இந்த ஃபேஸ்புக்கை முகநூலை பார்த்தேன். இலங்கையிலிருந்து ஒளிபரப்பாகின்ற ஒரு செய்தி சேனலிலே இதை பற்றி தான் பெரிதாக போடப்பட்டிருக்கின்றது. ஒரு வைத்தியர் ஒரு இடத்திலே அங்கே வேலை செய்கின்ற ஒரு பிள்ளையுடன் தகாத முறையில் நடந்து கொண்டு அதை பற்றி விழாவாரியாக போடப்பட்டிருந்தது. இவற்றுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? ஒவ்வொருவருடைய இந்த செக்ஷுவல் லைஃப் ஆரோக்கியமானதாக இல்லை. எனவே செக்ஷுவல் லைஃப் இஸ் நாட் ஹெல்த்தி. இவ்வாறு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இல்லாதபடியினாலே தான் பக்கத்து வீட்டு பெண்ணுடன் தொடர்பு, வீட்டு அலுவலகங்களில் வேலை செய்கிற பெண்ணுடன் தொடர்பு, அல்லது பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் மற்ற ஆசிரியருடன் தொடர்பு, மாணவிகளுடன் தொடர்பு போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக வேலை செய்கின்ற ஒரு வைத்தியராக இருக்கிறேன். எங்களுடைய போதனா வைத்தியசாலையிலே ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றபடியால் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமே எங்களுடைய செக்ஷுவல் லைஃப் விதமான லாபகரமான நோக்கமும் கிடையாது. எங்களோட செக்ஷுவல் லைஃப் ஹெல்த்தியாக எங்களுடைய பாலியல் வாழ்க்கை அல்லது பாலியல் உறவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே நேயர்களை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சைனை அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.